சமுதாயத்திலே ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதனும் பிறப்பால் எந்த விதமான தவறு செய்கின்றவனாக குற்றம் செய்பவனாக பிறப்பது கிடையாது. பிறப்பால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவர்கள் வளரும் சூழ்நிலைகள் அவர்களை தவறு செய்பவர்களாக சில சமயங்களிலே உருவாக்கி விடுகிறது. அப்படி அவர்கள் செய்யும் தவறுகளை தவறு என்று உணர வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வைக்கின்ற தாயாய பணியை செய்கின்ற ஒரு சிறப்பான பணியினைத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் 142 சிறைச்சாலைகள் உள்ளன. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மத்திய சிறைகள், மாவட்ட சிறைகளில் கண்டிப்பாக நூலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே உள்ள சிறைகளிலே சிறைக்கு வருகின்றவர்களை திருந்தி வாழவை செய்து நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு பணிகளை தந்து அவர்கள் சிறையிலே வசிக்கின்ற காலத்திலேயே தொழில் செய்து ஊதியத்தை பெற்று தன்னுடைய குடும்பத்துக்கு தருகிற ஒரு இடமாகவும் தமிழ்நாடு சிறைச்சாலையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய புழல் பெண்கள் சிறையில் இருக்கக்கூடிய பெண் சிறைவாசிகளே நிர்வகிக்கின்ற பெட்ரோல் பங்க் இன்றைக்கு மிகச் சிறப்பாக மிகுந்த லாபத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதை போல சிறையிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்க பிரிசன் பஜார் சிறை சந்தைகள் விற்பனை நிலையங்களை உருவாக்கி அதிலே கிடைக்கிற லாபத் தொகைகளை சிறைகளில் இருக்கின்ற சிறைவாசிகளினுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய நல நிதிக்கும் அவர்களுக்கும் தருகின்ற சிறப்பான பணியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து வருகிறது. இந்த பிரிசன் பஜார் மூலம் 2023-24 ஆண்டு 734.57 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு 1,61,74,000 நிகர லாபம் ஈட்டப்பட்டுள்ளது. ஒருவர் சிறையில் இருக்கும் பொழுதே வெளியிலே இருந்தால் தன் குடும்பத்தை காப்பாற்ற எந்த அளவுக்கு பொருள் ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சிறையில் இருந்தபடியே தன் குடும்பத்தை காப்பாற்ற பொருள் ஈட்டக்கூடியவனாக, வருவாய் ஈட்டக்கூடியவனாக ஒருவனை உருவாக்குகின்ற பணியினையும் இன்றைக்கு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மிகச் சிறப்பாக செய்து வருகிறது. சிறைவாசிகளுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதின் அதிமுக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சிறை அலுவலர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு அளிக்கப்படும் அடிப்படை பயிற்சி உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் சிறைவாசிகளின் மனித உரிமைகள் தொடர்பான பாடத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சிகளின் காரணமாகவும் செயல்பாடுகள் காரணமாகவும் 2022 ஆண்டு தமிழ்நாடு சிறைத்துறை அகில இந்திய அளவிலே முதல் இடத்தை பெற்றுள்ளது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.